பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். யார் கூட பழகுனாலும் யோசிச்சு பழகுங்க. அந்த 10 வருஷம் ஃப்ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகையா மாறலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா சொத்து பத்துல பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களால பிரச்சனை. ஆழ்மனது ஆசைகள் பல நூறு இருக்கு அப்படின்னா அந்த ஒண்ணு இல்ல 2 சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்மத்திலே குரு பகவான் இருக்காரு. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்க. அப்படின்னா உண்மைதாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்றது உண்டுதான். ஆனா 2 விஷயம் தான் நம்ம யோசிக்கணும். ஒண்ணு, எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் பெரும்பாலும் அப்படின்னு வச்சுக்கலாம், பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அந்த இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும் போது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. சிம்பிள் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கூடா நட்பு கேடு விளைவிக்கும். யார் கூட பழகுனாலும் யோசிச்சு பழகுங்க. எங்க 10 வருஷமா அவ எனக்கு ஃப்ரெண்டுங்க, 10 வருஷமா அவன் எனக்கு ஃப்ரெண்டுங்க. அந்த 10 வருஷம் ஃப்ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகையா மாறலாம். ஒரு ட்ராப் அப்படின்றது நமக்கு பின்னப்படலாம். அதுல கொஞ்சம் கவனம். நம்ம மேல தப்பு இருந்தா மட்டும்தாங்க நம்ம வந்து மாட்டிப்போம். நம்ம மேல தப்பே இல்லைன்னா யாராலையும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் உங்க மேல தப்பு இல்லாம பாத்துக்கோங்க. மிதுனம் அப்படி சட்டுன்னு மாட்டிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. நல்ல புத்திசாலித்தனம், கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ் எல்லாமே உண்டு. பட் பியாண்ட் தட் குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால திடீர் தன பிராப்தி, என்னோட வாக்குல ஒரு இனிமை இருக்கும், குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த பாவத்துல இருந்து அந்த பலன்களை கொடுப்பார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போறார். அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் போறதுனால என்னோட தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னால அவங்களால ஒரு சப்போர்ட், அவங்களால ஒரு ஹாப்பி நியூஸ், அவங்களால ஒரு நான் வந்து சந்தோஷம் அடைகிறேன், அவங்களால எனக்கு மனசு நிம்மதி அப்படின்ற ஒரு அவங்களால ஒரு ஆதாயம், எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஏதோ ஒன்றத்தை சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம். அதுக்கும் மேல 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து பாருங்க, சூரியன் புதன் கேது இணைவு. இந்த சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது என்னோட புத்திசாலித்தனம், என்னோட வந்து பாருங்க ஒரு டாக்டிக்ஸ், இதெல்லாம் என்னோட எழுத்து திறமை இதெல்லாம் அதிகமாகும். அதுக்கும் மேல எனக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் மாதிரி தான், அவங்க எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்பாங்க. அவங்களோட அறிவுனால எனக்கு இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்க எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பலன் அமையுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து பாருங்க, புதன் 3ஆம் பாவத்துல இருந்து பிரிஞ்சு 4ஆம் பாவத்துக்கு வருவார். இந்த 4ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீடு. கன்னி வீட்டுல புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சமாகி உட்கார்றாரு. இது வந்து செப்டம்பர் 15 நடக்குது. செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் அவரோட வந்து இணைஞ்சிடுறார். புரியுதுங்களா? இது வந்து கன்னி வீட்டுல இணையிறார். அப்ப சூரியனும் புதனும் கன்னியில, புதன் உச்சமங்க. ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. அப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானம், சூரியனோட புதன் இணைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட லக்குக்கு, என்னோட ஒரு அதிர்ஷ்டத்துக்கு, என்னோட ஒரு கம்ஃபர்ட்டுக்கு நான் ஏதோ ஒன்று ஆக்கப்பூர்வமா செய்யறேன். என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நான் செய்யறேன். எனக்கு அதுக்கு எங்க அப்பா சப்போர்ட் பண்ணலாம், எங்க மாமனார் சப்போர்ட் பண்ணலாம், நான் வந்து ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன், என்னோட ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணலாம். இதனால ஏதோ ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு. பட் பியாண்ட் தட் சனியினோட வக்ர பார்வை இருக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் முரட்டுத்தனம், கொஞ்சம் முன்கோபம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வரும். இதை கொஞ்சம் காஷியஸா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், வேற எதுவும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. அதுக்கும் மேல செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 வரைக்கும் இந்த கன்னியிலே தான் செவ்வாய் இருக்காரு. ஓகேங்களா? செப்டம்பர் 13க்கு அப்புறம், அதாவது உங்க 4ஆம் பாவத்துல இருந்து 5ஆம் பாவம் துலாம்க்கு வராரு. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். செப்டம்பர் 13 வரைக்கும் 4ஆம் பாவத்துல இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட், உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் சில பல வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரலாம். அதுல வந்து வாக்குவாதம் பிரச்சனை வரா மாதிரி இருக்குன்னா பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது 4ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 5ஆம் பாவத்துக்கு வரார். இது வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு வரார். பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா சொத்து பத்துல பிரச்சனை,
கோர்ட்டு கேஸு அப்படின்னு போறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களால பிரச்சனை, தலைவலி, பிள்ளைங்க அமக்கலம் பண்றது, பிள்ளைங்க சண்டை போடுறது இதெல்லாம் வரும். உண்மதான். ஆனா, இப்ப வந்து பாருங்க குருனோட பார்வை இருக்கு. இத குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செவ்வாய் வந்து 5ஆம் பாவத்துல குடுக்கக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும். கெடு பலன்கள் கிடைக்காது. குருனோட பார்வை இருக்கிறதுனால. அப்ப நற்பலன்கள் என்ன கிடைக்கும்? எனக்கு பூர்வீக சொத்து இருக்கு. வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். வியாபாரம் பண்றதுக்கான காலகட்டம். செப்டம்பர் மாதம் 13லேருந்து. புரியுதுங்களா? எனக்கு வந்து பூர்வீக எங்க அப்பா, அம்மா விட்டுருங்க. அங்காளி, பங்காளியோட பிரச்சனை இருக்கு. அத வந்து கொஞ்சம் சமாதானம் பேசலாம்னு நெனைக்கிறேன். இந்த காலகட்டத்தில நீங்க போய் சமாதானம் பேசினா பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு நற்பலன்களையும் சொல்லியிருக்கேன், கெடு பலன்களையும் சொல்லியிருக்கேன். கெடு பலன்கள்ன்றது இவ்வளோண்டு தான் இருக்கு. நற்பலன்கள் அப்படின்றது இவ்வளோ இருக்கு. கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானத்துல ராகு. பாக்கியஸ்தானத்துல ராகு அப்படின்னா, ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ஷ்டமான கிரகங்க. எல்லாருமே வந்து ராகுனோட கெடு பலன்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. ராகுனோட நற்பலன்கள் சொல்லவே மாட்டாங்க. ஆனா ராகு குடுக்கறது, குடுத்துட்டு மறந்துருவான். புரியுதுங்களா? ராகு வந்து சனி கிள்ளி குடுப்பான். ராகு அள்ளி குடுப்பான். ராகு அள்ளி குடுத்துட்டு மறந்துருவான். சனி கிள்ளி குடுத்து கூட ஞாபகம் வச்சுப்பான். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அப்ப 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அத நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விதத்துல நெறைய விஷயம். நான் ஒரு கவர்ன்மெண்ட் வேலை எனக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பலமுறை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். நடக்கவே இல்ல. இப்ப இந்த முறை எழுதுறேன் கிடைச்சிடுச்சு. எனக்கு வந்து சீட் கிடைச்சிடுச்சு. அப்படின்ற மாரி ஏதோ இத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அது உங்க லைஃப்ல நீங்க எதுக்காக லாங்கிங்ல இருக்கீங்களோ, அந்த லாங்கிங்ல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலை ரொம்ப சாதாரணமா நடந்திருக்கும் ராகுனால. 1½ வருஷம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அவர் வந்து பாக்கியஸ்தானத்துல தான் இருக்க போறாரு. புரியுதுங்களா? அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் அவர் வந்து அந்த இடத்துல தான் இருக்க போறாரு. அதே மாரி அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருனோட பார்வை அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க தான் போகுது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான். தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் கர்ம சனியா இருக்காரு. ஆனா இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரே நவம்பர் மாதம் 27 வரைக்கும் தாங்க வக்ரகதி அடைஞ்சிருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. திருப்பி உங்க தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னேற்றத்தையும், மேன்மையும் குடுக்க தான் போறாரு. ஆனா சனியும் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்றேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ என் தொழில நான் முன்னேத்தி கொண்டு போ முடியும். நான் சும்மாவே உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா, சனி ஒண்ணுமே குடுக்க மாட்டான். அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைப்பவர்களை ரொம்பவே பிடிக்கும் சனிக்கு. நெறைய உழைக்கிறீங்களா, சனிக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கும் மேல வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல, அவர் வந்து பாத்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் 8 அண்ட் 9 உங்களுக்கு. அதாவது துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என்னுடைய ஒரு பாக்கியத்த குறித்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள் நெறைய இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா வந்து பாருங்க, சும்மா சாதாரணமா ஒரு வீடியோ பேசுறாங்க. பெருசா அனலைஸ்லாம் பண்றதில்ல. மில்லியன்ஸா போகுது. நம்ம பெரிய ரிசர்ச் பண்றோம், பெரிய அனலைசேஷன் பண்றோம். நம்மளுக்கு எதுக்குமே கடக்க மாட்டேங்குதே, நம்மளுக்கு எந்த விதத்திலயும் லக் வர மாட்டேங்குது. இப்படின்ற மாரி ஒரு எண்ணம். இது எனக்கு தோணுனத நான் சொல்றேன். அந்த மாரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களோட லக்க குறித்து ஆழ்மனது ஆசைகள் பல 100 இருக்கு அப்படின்னா, அதுல 1 இல்ல 2 இல்ல மிஞ்சி போனா ஒரு 3 நாள சனி பகவான் நிறைவேத்தி குடுப்பாரு. அப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலேயே ஏதோ ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்றது தான் வருது. அப்ப ஆன் தி ஹோல் மிதுனத்துக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, கெட்டது இவ்வளோண்டு தாங்க இருக்கு. நல்லது அப்படின்றது நெறைய இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.